1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று நாம் சொல்லி வாசிக்கிறோம். அப்ப நாம் மறுபடியுமாக நாம் பிறந்திருக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நாம் தேவனால் மறுபடியும் பிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். நாம் வாழ்கிற இந்த உலகமானது பாவம் நிறைந்த ஒரு உலகமாக அது இருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் விசுவாசம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நாம் தேவனுக்குள் பிறந்தவர்களாக நாம் இருக்கிற பொழுது அந்த விசுவாசம் நம்மளை ரட்சிக்கிறதாய் அது இருக்கிறது. நாம் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்றால், தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாய் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் விசுவாசம் ரொம்ப அவசியமான ஒன்றாய் இருக்கிறது. விசுவாசத்தை உங்களுக்குள்ளே துவங்கினவர் அந்த விசுவாசத்தை முடிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள், விசுவாசமாயிருங்கள். அப்பொழுது நாம் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். நாம் கர்த்தரோடு கூட என்றென்றும் நாம் வாழ முடியும். ஆகவே கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.